கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென் ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை கருத்து பிடிங்க. இங்க இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமா, இங்கதான் இருக்கீங்க. ஆமா, இல்ல வீட்டுல இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்க. ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா தான் இது உங்களுக்குள்ள போகும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். ஆமா, அந்த ஆவி மண்டலத்துல நீங்க இங்க இருக்கணும். ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா, இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வார்த்தை நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என்னது? நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. அதாவது இது அதான் சொல்ற அந்த சியோனினுடைய அந்த எண்டுல தேவன் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சியை வைக்க போகிறார். ஆமென் என்று சொல்ல. எதை வைக்க போறாரா? எதை வைக்க போறாரா? நித்திய மகிழ்ச்சி. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் புதிதானவர்களாய் வந்தபடினால இதனுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு அப்படியே ஒரு 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 லைனா கோர்வையா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல தேவன் நம்மளோடு கூட பேசினார். யாக்கோபு. யாரை குறித்து தொடங்கினாரு? யாக்கோபு. யாக்கோபு என்றால் இந்த உலகத்துக்குள் இருக்கிறவன், மறுரூபமாக்கப்படாதவன், எத்தன், ஏமாற்றுக்காரன், எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அடுத்தவர்களை எப்ப பார்த்தாலும் டிபெண்ட் பண்ணியே வாழுகிற ஒரு நிலையில இருந்தவன் தான் யாக்கோபு. அப்போ அந்த யாக்கோபை தேவன் என்னவா மாற்றினாரு? இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேல் என்றால் மறுரூபமாக்கப்பட்டவன், மேற்கொண்டவன், ஜெயம் பெற்றவன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சேஷ்ட புத்திரன், தேவனுக்கு சொந்தமானவன், அப்படி எல்லாம் நிறைய பேசினார். அப்போ யாக்கோபா இருக்கிற நம்மளை தேவன் என்னவா டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு? இஸ்ரவேலாய் நம்மளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபப்படுத்தினார். இஸ்ரவேலாய் மாற்றினார். ஓகே, இஸ்ரவேலாய் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம். நம்ம யாராமா? அவருடைய ராஜ்யம். இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யம் ஆயிற்றுன்னு சொல்லி நம்ம ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நமக்குள்ளே செயல்படுத்துகிறதற்கு அல்லது பரலோகத்தினுடைய திட்டங்களை எல்லாம் ஹெவன் பிளான் எல்லாம் நமக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ற அல்லது அதை செயல்படுத்துகிற தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி தேவன் நம்மளோடு கூட பேசினார். அடுத்து சொன்னாரே, நீ இஸ்ரவேல் மாத்திரம் இல்ல மகளே, இன்னும் கொஞ்சம் உள்ள போனா நீ ஒரு எருசலேம் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? எருசலேம். ஏன்னா இன்றைக்கு இஸ்ரவேல் அது முழு உலகத்துக்கும் இஸ்ரவேல் ஒரு நடுமையமான நாடு. அதுல ஒரு நடுமையம் தான் என்னது? எருசலேம். அப்ப டாடி சொன்னாரு, நீங்க ஒரு நல்லா சொல்லுங்க, நீங்க ஒரு எருசலேம். ஏன்னா எருசலேம் என்பது தரிசன நிலம், தரிசன பட்டணம், தரிசன நிலம். அதாவது நீ ஒரு எருசலேம் என்று சொன்னார். ஏன்னா இப்ப அங்க இருக்கிற அந்த எருசலேம்ல, அதாவது எருசலேம் உலகத்தினுடைய மைய பகுதி எருசலேம். அந்த எருசலேமில் இருக்கிற மண்ணை கொண்டுதான் ஆதாமை உண்டு பண்ணினாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? ஈசாக்கு கடத்தப்பட்ட இடம், அதாவது மரிப்பதற்கு அடையாளமாய் கடத்தப்பட்ட இடம், ஈசாக்கு கடத்தப்பட்ட இடம் அந்த எருசலேம். அடுத்து என்ன சொன்னாரு? கோலியாத்தினுடைய தலை புதைக்கப்பட்ட இடம். அடுத்து சிலுவையை, ஆமா, இயேசு கிறிஸ்து பிசாசுடைய கிரியைகளை அழித்த இடம். அதாவது எருசலேம் என்றால் என்னது? தரிசன பட்டணம். அந்த எருசலேமை எவன் சிறைப்படுத்தி வச்சிருந்தான்? எபூசியன். எபூசியன் என்ன அர்த்தம் சொன்னாரு? காலின் கீழ் மிதிக்கிறவன். அப்ப அந்த எபூசியனை மிதிக்கிறதுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து சாத்தானை காலின் கீழ் மிதிக்கிறதுக்கு அடையாளமாகத்தான் எருசலேமிலே அவர் என்ன செஞ்சாரா? சிலுவையில் அறையப்பட்டார். அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக எருசலேம் உலகத்தினுடைய மைய பகுதியா இருக்கிறபடினால அந்த மைய பகுதியிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக பிசாசை சிலுவையிலே நசுக்கின இடம் எருசலேம். அப்படி இருக்கிற பொழுது நீ நம்மளை பார்த்து சொன்னாரு, நீ ஒரு தரிசன நிலம். ஆமா, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற தரிசன நிலம் என்று சொன்னாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அடுத்து என்ன சொன்னாரு? சீயோன். நீங்க யாரு? சீயோன். இஸ்ரவேல் அவரது ராஜ்யமாயிட்டு, எருசலேம் அவரது தரிசன பட்டணம், சீயோன். அடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சீயோன் என்று சொன்னார். நீங்க யாரு? சீயோன். சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்ன அர்த்தம்? தேவனோடு கூட அந்த சஞ்சரிச்சுட்டே இருக்கிற இடம், அதுதான் உள்ள அந்த ஆவிக்குள்ள அதான் சொல்ற அந்த மறுரூப இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். எருசலேமில் இருந்து இஸ்ரவேல் இருந்து எருசலேம் இருந்து அந்த சீயோனுக்குள்ள போய் எந்த நேரமும் தேவனோட தரிசித்து அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கொண்டு வருவதற்காகத்தான் நீங்கள் சீயோனுக்கு வாருங்கள் என்று சொன்னார்.
ஆமென் என்று சொல்லலாமா? வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிற பொழுது என்ன சொல்றாரு? ஆமா, மனிதர்களிடத்தில் தேவனுடைய அப்ப நான் தேவனுடைய வாசஸ்தலம். சொல்லுங்க, நானே தேவனுடைய வாசஸ்தலம். நான் தேவனுடைய வாசஸ்தலம். நான் ஒரு சீயோன். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப தேவன் நம்மள என்ன சொல்றாரு? நான் ஒரு வாசஸ்தலம், நான் ஒரு சீயோன். சொல்லுங்க, நான் ஒரு சீயோன். ஆமா, நான் ஒரு, எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு சீயோன், நான் ஒரு வாசஸ்தலம். தேவன் எனக்கு உலாவுகிறதற்காக சீயோனா என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்து சொன்னாரு, இனி நான் சீயோனி நிமித்தம் எப்படி இருக்க மாட்டேன்? மௌனமாய் இருக்க மாட்டேன். இனி சீயோனி நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன்? மௌனமாய் இருக்க மாட்டேன் சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? சீயோனுக்கு நான் தயவு செய்வேன் சொன்னார். அடுத்து என்ன சொன்னார்? சீயோனுக்கு நான் தயவு செய்வேன் சொன்னார். அடுத்து சீயோனிலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கடந்த வாரத்துல அதான், அவ்வளவுதானே? ஆமா, கடந்த வாரத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? சீயோனிலிருந்து ஆமா, தேவன் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்னவா மாறணும்? பூரணமாக்கப்பட்ட சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பரிபூர்ணனா என்ன? பரிபூர்ணம்னா நம்ம எப்படி லைஃப்ல ஆகணும்னு சொல்லி தேவன் இவ்வளவு காரியங்களை கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? பக்கத்துல கருத்தை பிடிங்க மறுபடியும். ஆமா, பூரணமாயிட்டீங்களா? ஆமா, பூரணமானீங்கன்னா உங்களில் இருந்து தேவன் பிரகாசிப்பார். ஆமென், ஆமென். ஓகே, அப்ப இந்த வாரத்திலே இதா இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம 2 நிமிஷத்துல முடிச்சுட்டோம். இனி இந்த வாரத்துல தேவன் நமக்குள்ள ஒரு காரியத்தை வைக்க போறாரு. என்னன்னா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தை என்னது? திரும்ப சொல்லுங்க, என்னது? நித்திய மகிழ்ச்சி. திரும்ப சொல்லுங்க, என்னது? நித்திய மகிழ்ச்சி. சரி, நித்திய மகிழ்ச்சினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நிரந்தரமானது. குட், நிரந்தரமானது. அடுத்து எப்போதும் கடைசி வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறது மகிழ்ச்சி. கேளுங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆனா உண்மையா சொல்றோமா? இந்த அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல இன்னைக்கு வைத்தாங்க. ஆமா, நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முடிவில்லாத ஒரு பரவசம். எப்படியாமா? ஆனா திரும்ப சொல்ற, நீங்க யாரா மாறணும்? முதல்ல அது சியோன். என்னன்னா தேவனுடைய வாசஸ்தலம், தேவனோட உலாவிட்டே இருக்கிற இடம் தான் சியோன். அந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா முடிவில்லாத பரவசம் தான், அதுதான் நித்திய மகிழ்ச்சி. எவர்லெஸ் ஜாய். ஆமா ஆமா, முடிவில்லாத ஒரு பரவசத்தை தேவன் இன்றைக்கு நமக்குள்ள வைக்க போறார். ஒண்ணு. ரெண்டாவது, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. திரும்ப சொல்லுங்க, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அதாவது எப்பவுமே நம்மளுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஏன் சிஸ்டர் ரொம்ப துக்கமா இருக்கீங்க அப்படின்னு யாரும் உங்களை வந்து கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எஸ், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா செத்து போயிடுவாங்க, ஆனா நான் நல்லா தூங்குறேங்க. எத்தனை பிரச்சனை இருக்கு, எத்தனை போராட்டம் இருக்கு. ஒரு சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படிதான் இப்படி இருக்கீங்க? ஆமென். அப்ப உங்க முகத்தை பார்த்த உடனே எப்படி இருக்கணும்? ஒரு சந்தோஷமா இருக்கணும். என்னன்னு சொல்ல தெரியுமா? என்னன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய குணமே ஒரு மகிழ்ச்சி. ஆமென் மட்டும் தானே சொல்றீங்க? வெளியரங்க வாங்கணும்ல, உங்களை பார்த்தாவே நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்கணும். அதாவது உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட வந்து, சிஸ்டர் என்னுடைய பிரச்சனைய உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலான்ட்டு, போங்கம்மா என் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுமா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும். ஆமென் என்று சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய முகத்தை பார்த்தாவே எப்படி இருக்கணும்? ஒரு முகம் மலர்ந்த ஒரு முகமா இருக்கணும். ஒரு சொல்லுவாங்க, இஞ்சி இந்த உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி எங்க ஜெனி வருவா,
ஏதோ ஆசையும் சொல்ல வருவான், அப்படின்னு செல்போன் பார்த்துட்டு உங்ககிட்ட போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டான். சாரி சரி சொல்லுது, சொல்லவே மாட்டான். எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை பார்த்த உடனே நம்ம கிட்ட ஷேர் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அந்த சந்தோஷம், உங்ககிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி எனக்கும் கொஞ்சம் தாங்க, நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க நம்மளை பார்த்து சொல்லணும். உங்ககிட்ட சொல்றதும் கூட கல்லுகிட்ட போய் சொல்லலான்னு போயிடக்கூடாது. ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். அப்போ நம்ம முகத்துல எப்படி இருக்கணுமாமா? திரும்ப சொல்லுங்க, என்ன இருக்கணுமாமா? திரும்ப சொல்லுங்க, என்ன இருக்கணுமாமா? சந்தோஷம் இருக்கணும். ஒன்று சொல்ல விரும்புறேன். அதாவது இதுல இருந்து உடைக்கிற இந்த வார்த்தைய, அதாவது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே தேவன் முதல்ல எதை சபிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம்? பூமி நிலத்தான் முதல் சபிச்சார். இனி நீ வருத்தத்தின் அப்பத்தை தான் சாப்பிட. வாசிங்க பார்க்கலாம் ஆதியாகமம் 3:17. வாசிங்க பார்க்கலாம் ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் எப்படிதான் இருப்ப? நல்லா சொல்லுங்க, எப்படிதான் இருப்ப? வருத்தமா இருப்ப. எப்ப பார்த்தாலும் துக்க முகத்தோட இருப்ப. எப்ப பார்த்தாலும் அப்படி தூங்கி தான் வழிக. எப்ப பார்த்தாலும் மந்தியாதான் இருப்ப. அப்படிங்கிறது சாபம். இது என்னது சொல்லுங்க? இது என்னது? இது என்னது? தேவன் நமக்கு கொடுத்த சாபம். முதல்ல நிலத்துல, அந்த நிலத்துல விளைகிறத நீ அப்படி புசிக்கிறதுனால அல்லது நிலத்துல நீ வேலை செய்யறதுனால நீ எப்படிதான் இருக்க போறேன்னா, வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பா என்று தேவன் நம்மள சபிச்சாரு. ஆனா வாசிங்க பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 53:11 வாசிங்க. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். போது இந்த இடத்துல அதுக்கு நிறைய ஆசீர்வாதம் சொன்னார். இது ஒண்ணு மட்டும் சொல்றேன், திரும்ப சொல்லுங்க. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நீ வருத்தத்தின் பலனை கண்டு மேற்கொண்டு திருப்தியாவார். அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா வருத்தத்தையும், ஏன்னா அந்த 53வது அதிகாரம் ஏசாயா 53 இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படி பாடுகளை குறித்து சொல்லிட்டு வருகிற பொழுது, இனி நீ வருத்தத்தோடு இருக்க கூடாது என்பதற்காக உன்னுடைய வருத்தத்தை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினால இனி அந்த சாபம் எல்லாம் நமக்கு என்னவா மாறுச்சுன்னா, நல்லா கிடந்தது. இனி நீ வருத்தத்தோடு இருக்க கூடாது. கிறிஸ்துவனுடைய குணமே மகிழ்ச்சி. நீ எப்படி இருக்க கூடாது? நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்க கூடாது? நீ திரும்ப சொல்லுங்க, எப்படி இருக்க கூடாது? வருத்தத்தோடு இருக்க கூடாது. நீ எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒருவேளை ஏசாயா 61:7 நினைக்கிறேன், இனி அந்த வசனத்துல அந்த கடைசியில சொல்லப்பட்டிருக்கும், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அப்ப சொல்லுங்க, எனக்கு இனிமேல். ஆனா இது ஒரு blessing மா, இது ஒரு blessing. அதனால தான் blessing உங்களுக்குள்ள வைக்கிறேன். எத்தனை துக்கம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன வந்துட்டே இருக்க ஒரு மகிழ்ச்சி. சொல்லுங்க, அதுதான் கிறிஸ்துவ குணம். ஏன்னா அதுதான் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தபடினாலே தேவன் எனக்கு கொடுக்கிற பிரைஸ் இதுதான். எனக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சி. நமக்குள்ள என்ன வருதாமா? நமக்குள்ள என்ன வருதாமா? நித்திய மகிழ்ச்சி. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது, அதாவது சாபம் என்னது? அங்க ஒரு சாபம். எந்த சாபம்? இனி நீ வருத்தத்தின் பலனை சாப்பிடுவா என்கிறதான அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சாரு? முறித்து விட்டார். அதனாலதான் முதல்ல பாவம் எங்க தொடங்குச்சு?
தோட்டத்துல தொடங்குச்சு. தோட்டம் எங்க தொடங்குச்சு? எந்த தோட்டம்? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அந்த பாவம் தொடங்குச்சு. அதனாலதான் ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் ரத்தத்தை சிந்தினால நிலத்துல ரத்தத்தை சிந்தினார். நிலத்துல விழுந்த முதல் சாபத்தை தேவன் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் ஆதாமு 7 வித சாபம் 7 வித ஆசீர்வாதம் இருக்குது. 7 வித சாபங்கள் இருக்குது. எதுல எல்லாம் 7 வித சாபம். அது ஒரு மெசேஜ். அது அதுக்குள்ள போக வேண்டாம். அப்போ அந்த தோட்டத்துல முதல் வந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து நிலத்துல அவருடைய ரத்தத்தினுடைய வேர்வை துளிகள் எங்க விழுந்துச்சு? கெத்செமனே தோட்டத்தில் விளைந்த சாபத்தை தோட்டத்திலே முறித்து வருத்தத்தில் இருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கிறார். நான் வேண்டாம் இனி வருத்தம் நமக்கு வேண்டாம், இனி துக்கம் நமக்கு வேண்டாம், துயரம் வேண்டாம். இந்த இடத்துல வாசிக்கிற கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அடுத்து என்ன ஓடிரோனு இயேசு நாமத்துல சொல்றேன். எனக்குள்ள இருக்கிற சஞ்சலம், தவிப்பு, வருத்தம், வேதனை, துக்கம் இயேசு நாமத்துல என்னை விட்டு போயிடு. ஏன்னா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். திரும்பவும் சொல்றேன். ஆமா, நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்னது? இப்ப புரிஞ்சா ஏன் நம்ம முக மகிழ்ச்சியோட இருக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி வருத்தத்தை சிலுவை அரைஞ்சிட்டாருங்க. அப்ப இனி நான் எப்படி இருக்க கூடாது? இனி நான் எப்படி இருக்க கூடாது? ஆமா, யாரும் வந்து ஏசு ரொம்ப சோகமா இருக்கீங்க, எங்க இவங்க மாதா வந்து கேப்பா தீர்க்காம ஒரு மாறி இல்ல, ஒரு நல்லாதான் இருக்கேன் நான். ஆமா, அடிக்கடி கேப்பா தீர்க்கா இன்னும் ஒரு மாறி இருக்கேன், இன்னும் நல்லாதான் இருக்கேன். என்னை வருத்தத்தோட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அந்த மீட்டிங் வரும்பொழுது அப்படி இருந்ததுன்னா ஏசப்பா என்கிட்ட ஏதாவது பேசுவார் பாருங்க. அதை குறிச்சு ஏதாவது ஆவியில் ஒரு கணக்கு இருக்கும். இப்படி இருக்காண்டு அப்படி அந்த மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ள போவேன். ஆனா வந்து எப்படி அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சிய சொல்லுங்க. ஆமா, என்னுடைய மூத்த மக அடிக்கடி கேட்பா ஒரு மாதிரி இருக்கீங்களா ஏமா ஏதாவது பேசிட்டு போயிடுவா. அவ என்னோட மூத்த மகா. அப்போ ஏதாவது பேசிட்டு போயிடுவா. போயிட்டு வந்து ஏமா நான் சொன்னனால ஏதாவது வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா அந்த வருத்தத்தோட இருக்கக்கூடாதுன்னு நம்ம பிள்ளைகளே விரும்புறாங்கன்னா பிதாவாகிய தேவன் நம்மளை விரும்புவார். ஆமென் சொல்லலாமா? அப்ப எனக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எது மாறிடணும்? வருத்தம் மாறிடணும். சொல்லுங்க, என்ன வரணும்? வருத்தம் மாறி என்ன வந்துடணும்? என்ன வரணும்? இன்னும் சொல்றேன், இன்னும் ஒரு இன்டர்பிரேஷன் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். நித்திய மகிழ்ச்சி அப்படின்னா எப்படி இருக்குன்னா, வெளி சூழ்நிலைகள் வெளியில எத்தனை பிரச்சனை இருக்கும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை அப்படியே அடிதடியே நடந்துட்டு இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய பாறாங்களே உழுது வந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஆழத்துக்குள்ள நம்ம ஆழத்தின் உணர்வுல ஒரு மகிழ்ச்சி இருந்துட்டே, அதுதாங்க நித்திய மகிழ்ச்சி. ஒருவேளை இது இல்லைன்னு இன்னைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆமென். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு நான் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் எத்தனை. ஏன்னா ஒன்னு சொல்லிட்டா, அதாவது நம்மளுடைய நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கவலைப்பட ஒரு லிக்விட ஒண்ணு அப்படியே சுரக்குமாமாங்க. இது சயின்டிஸ்ட். ஆமா, ஒரு லிக்விட ஒண்ணு கேன்சர் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் ஆகட்டும், கவலைப்பட்ட ஹார்ட் அட்டாக் வந்துருமா, அப்படி கிட்னி, இப்படி ஒவ்வொன்றுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கவலைப்பட என்ன நடக்குமா, நம்மளுடைய பிரெயின்ல இருந்து அப்படியே ஒரு லிக்விட சுரக்கும். அதை அப்படியே என்ன செய்யுமா, வேண்டாத கிருமிகளை அப்படியே ஃபார்ம் பண்ணி நமக்கு வியாதிகளை கொடுக்கும். ஆமென் என்று சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆனா அதுதான் இன்னைக்கு அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஆமென் என்று சொல்ல, எத்தனை பிரச்சனை வந்தாலும், உங்களுடைய வெளியில எத்தனை போராட்டமா இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன இருந்துட்டே இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஒரு ஆழத்துல ஒரு உணர்வு. சொல்லுங்க, ஒரு ஆழமான ஆழத்துல ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கு. அதுதான் மகிழ்ச்சி. ரெண்டாவது சொல்ற மெயின் சூழ்நிலை நமக்கு எப்படி இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒருவேளை எனக்கு நிறைய கடன் பிரச்சனைங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, எனக்கு சரீரத்துல வியாதி, இந்த வியாதி, அதாவது சூழ்நிலை உனக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உண்மையில வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நீ உருவாக்கிட்டே இருக்க மாட்டீங்க. நீங்க உருவாக்கிட்டே தேவன் என்ன, நீ கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுத்த, கர்த்தருடைய வாழாம தலையாம கீழாம மேலாம உன்னை கர்த்தர் ஜாதிகளுக்குள்ள உன் பெயரை பெருமைப்படுத்துவார். அதை மட்டும் நோக்கி ஓடணும். அது
அப்போ அதாவது அப்படி நமக்குள்ள உருவாக்குகிறதற்கு அது அதாவது என் சூழ்நிலை எப்படி எனக்கு பின்னாடி இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தாலும் சரி, ஆனா என்னை அழைப்ப தேவன் நிச்சயம் என் மேல நிறைவேற்றுவார் என்று அப்படி உருவாக்குவதற்குண்டான ஒரு பரிசுதான் நித்திய மகிழ்ச்சி. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நமக்கு முன்னாடி எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தர் சொல்லிப்பாரு, நீ கடனே வாங்க மாட்டேன் மகளே அப்படின்னு சொல்லிப்பாரு, உனக்கு சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்குன்னு சொல்வாரு. ஆனா என் சரீரத்துல ஏகப்பட்ட வியாதி, நீ கடனே வாங்க மாட்டேன்னு சொல்வாரு. ஆனா அடுத்தடுத்து கடன் வாங்கிட்டே இருப்போம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, சூழ்நிலை பத்தி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு திறந்து 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 தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை நான் உருவாக்கிட்டே இருக்கிற பாருங்க, அதுதான் நித்திய மகிழ்ச்சி. நல்லா நல்லா இந்த நித்திய மகிழ்ச்சி அபிஷேகத்தை தேவன் என்று ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? திரும்ப சொல்ற மகிழ்ச்சி என்பது யாருடைய குணம்? கிறிஸ்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். கிறிஸ்தவனுடைய குணம் என்னது? மகிழ்ச்சி. சொல்லுங்க, இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்னது? திரும்ப சொல்லுங்க, தேவன் நமக்கு, ஏன்னா நம்ம எங்க வந்துட்டோம்? சீயோனுக்குள் இருக்கிறபடினாலே நம்ம மேல எதை வைக்க போறாரா? ஒன்னோட முக்கியமானது உண்மையான மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை பிரதிபலிக்கலாம். எப்படியாமா ஒரு மனுஷன், அதாவது இப்ப தேவன் சொல்றாரு, நீங்களே இஸ்ரவேலின் தேவனுக்கு எப்படி இருக்கிறீங்க? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும். நம்ம மகிழ்ச்சியா இருந்தா தான் நம்மளை பார்க்குற 4 பேர், எங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்களே, இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற பொழுது உடனே எழுச்சுனா, ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு. நம்ம போய் சுவிசேஷம் சொல்றோம், ஏமா நீயே இப்படி துக்கத்தோடு இருக்கிற, நீ சொல்ற ஏசு நல்லவன் எப்படி எனக்கு தெரியும்? ஆனா ஒருவேளையில இதுதான் உண்மை. இனி தேவன் எனக்குள்ள நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க அந்த வேடை, எனக்குள்ள நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, எனக்குள்ள நித்திய, திரும்ப திரும்ப சொல்லுங்க, எனக்குள்ள என்ன உண்டாக்குறாரு? நித்திய மகிழ்ச்சி. எனக்குள்ள என்ன உண்டாக்குறாரு? நித்திய மகிழ்ச்சி. ஓகேவா? நித்திய மகிழ்ச்சியினுடைய விளக்கம் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி கிறிஸ்துவனுடைய ஒரு குணம். தேவன் எனக்குள்ள என்னத்தை உண்டு பண்றாரு? அல்ல சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, என்னத்தை உண்டு பண்றாரு? சொல்லு சத்தமா, நித்திய மகிழ்ச்சி. சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஓகே, தேவன் எனக்குள்ள எதை கொடுக்கிறாராமா? சரி, இதை யாருக்கு கொடுக்கிறாராமா? வாசிங்க, யாருக்கு கொடுக்கிறாரு? கர்த்தரால். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. கேளுங்க, மீட்கப்பட்டுட்டீங்களா? அதுல ஒன்றும் டவுட் இல்லையே. அப்படின்னா என்ன? மீட்கப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? விடுவிக்கப்பட்டுட்டோம். இன்னும் சொல்லுங்க, என்ன பண்ணிட்டோம்? விடுவிக்கப்பட்டுட்டோம். என்ன ஆயிட்டோம்? அதுலயும் ஒரு டவுட் வருது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருமே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென் என்று சொல்லலாம். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஏன்னா மீட்கப்பட்டுட்டானா என்ன அர்த்தம்னா, ஆதாமை போல நான் என்ன சொல்லிட்டேன்? அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவை போல நான் எழும்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் மீட்கப்பட்டவர்கள். அதுல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அது என்ன வரக்கூடாது? சொல்லுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அப்புறம் என்னவாமா? அடுத்து வாசிப்பா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அதாவது இன்னும் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் எகிப்துல இருந்தாங்க? 430 வருஷம் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆமென் என்று சொல்லாமா? எதுக்கு அப்புறம்? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அடுத்த அந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட உடனே அந்த இடத்துல வாசிக்கிறோம், 430 வருஷம் அடிமைகள் என்று இருந்த அவர்களை வேதத்துல வாசிக்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது. நல்ல 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 கர்த்தருடைய சேனை
சேனை. அது வரைக்கும் அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, கசக்கப்பட்டாங்க, ஜீவன் கசப்பாகுது அப்படின்னு ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஜீவன் கசப்பாகிற அளவுக்கு அவங்க உபத்திரவப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டாங்க. ஆனா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட அடுத்த நிமிஷமே, அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டது. இனி அவர்கள் அடிமையில் இல்ல, கடன் இல்ல, பிரச்சனை இல்ல, போராட்டத்துல இல்ல. அவங்க வெளியே வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? பக்கத்து வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல பேசியிருந்தார். இல்ல வெளியில வந்ததுக்கு அப்புறம் புசித்து குடித்து விளையாடினார்கள். வாசிக்க வாக்குல 1 கொரிந்தியர் நிறைய இருக்குது, ஒரு இடத்துல மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:7. ஜனங்கள் புசிக்கவும் அதுக்கு மேல வசனம் வாசிங்க, அதுக்கு மேல வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வெளியே வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மீட்கப்பட்டவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கவலை இல்லம்மா உங்களுக்கு. கத்திரிக்காய் குழம்பா, புளி குழம்பா, வெண்டைக்காய் குழம்பா அப்படிங்கிற நினைப்பெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? மண்ணா வந்துடும். அடுத்தவங்களுக்கு ஐயோ கரண்ட் பில்லு கட்டலையே. எங்க பிள்ளைகளை சொல்லுங்க, எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. அந்த தொலையும் இல்லாங்க. காலையில எந்திரிக்கிறவங்க என்ன நினைப்புலதான் எழுப்புறாங்க? புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும். எதுக்கு இதை சொல்றேன்னா, 1008 பிரச்சனை முன்னாடி இருக்கட்டுமா, உனக்குள்ள ஒரு சந்தோஷம், என்றுமே எடுபடாத முடிவில்லாத சந்தோஷம். இவங்க புசித்து குடித்து காலையில எந்திரிக்கிறவங்களே விளையாடத்தான் எந்திரிக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பாரம், ஒரு பேர்டன் இல்லாத ஒரு லைஃப் தேவை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உள்ளத்துக்குள்ள போட்டு இதுக்கு என்ன பண்ணும்? இன்னைக்கு எல்லாம் எனக்குமே சொல்றேன், எனக்குமே இந்த பிரச்சனை இருக்குதா, இல்லைன்னு சொல்லல. நானுமே தேவத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், இது எனக்கு வேணும் ஆண்டவர், இது எனக்கு வேணும். ஏன்னா இந்த இடத்துல சொல்றாரு, நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லிருக்கீங்க. அப்ப எனக்குள்ள நித்தியம், ஏன்னா நித்திய மகிழ்ச்சி வந்தாலே வியாதி வராது. ஆமாங்க, நித்திய மகிழ்ச்சி வந்தா என்ன ஆகாது? ஆமா, மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தருமா? ஆமா, அதனால மனதுல உங்களுக்குள்ள மகிழ்ச்சி தான் இதுல இருக்கு. மன மகிழ்ச்சி முக மகிழ்ச்சியை தரு. நீ மனதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்த அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. அகத்துக்குள்ள நல்ல சந்தோஷமா இருந்தாவளே, உன்னுடைய முகத்தை பாக்குற 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. முகத்தை பார்த்து 4 பேர் பின்மாற்றம் ஆயிர போறாங்க. முகத்தை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? என்னங்க இவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு மனுஷன் சந்தோஷத்தை தேடிதாம ஓடுறான், மலைமலையா ஓடுறாங்க. அதுல இதுல ஒரு சிற்றின்பத்துல சந்தோஷம், இதுல அவர் சொல்றான், ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா 3 மணி நேரம் தியேட்டர்ல போய் உட்காந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது? 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தோஷத்துக்கு எங்க போறது? லைஃப் லாங் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தேவாதி தேவன் உண்டு. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. ஒருத்தர் சொல்ற 1000 சொத்து இருக்குங்க, 1000 கோடிகள் இருக்குங்க, சந்தோஷம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க. ஆனா இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ற, இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற நற்செய்தி இயேசு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப தேவன் நமக்குள்ள எதை உண்டு பண்றாரு? நல்ல அந்த வேட திரும்ப சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என்னது? முடிவில்லாத ஒரு பரவசம், முடிவில்லாத ஒரு என்ன செய்யுது? மகிழ்ச்சி, முக மகிழ்ச்சிய தேவன் நமக்குள்ள நித்திய மகிழ்ச்சி. எத்தனை பிரச்சனை இருக்கட்டும், எத்தனை போராட்டங்கள் இருக்கட்டும், எத்தனை நிந்தைகள் இருக்கட்டும், ஆனா நமக்குள்ள எதை உண்டு பண்ணிட்டே இருக்கிறாராமா? மகிழ்ச்சியை. நான் கேட்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தின அவர்களுக்கே அப்படிப்பட்ட புசித்து குடித்து விளையாடுகிற ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக அண்ட சராசரங்களை சுருசித்த தேவாதி தேவன், அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி, அந்த ரத்தத்தினால சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டோம். நல்லா மீட்கப்பட்ட மாதிரி கைதட்டுங்க, நல்லா மீட்கப்பட்ட மாதிரி. கர்த்தரால்
அதனால தான் சொன்ன அந்த டவுட் உங்களுக்கு வர வேண்டாம். நீங்க என்ன ஆயிட்டீங்க? நல்லா மீட்கப்பட்ட மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டுட்டேன் சொல்லுங்க. என்னது? வாசிங்க எபிரேயர் 9:12. வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை எந்த வழியா போனாங்க? அதாவது எகிப்திலிருந்து எதை நோக்கி? கானானை நோக்கி பிரயாணப்பட்டு போனாங்க. திரும்ப அவங்க எகிப்துக்கு வந்தாங்களா? அவங்களே தான் வந்தாங்க. ஒரு முறை சொல்றாங்க, நாங்க எகிப்துக்கு திரும்புறோம்னு சொன்னாங்க. கர்த்தர் அவங்களை கூட்டிட்டு வரல. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த அபிஷேகம் நம்ம மேல வரணும். அதாவது ஒரு நித்திய மீட்பு அப்படின்னு என்னன்னா, நிறைய நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். நிறைய இடங்களில சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நித்திய ரட்சிப்பு என்றால் இனி இந்த பிசாசுடைய போராட்டம், இந்த வாங்கல், இந்த வல்லமை இதெல்லாம் நம்மளை கட்டாது. நித்திய ரட்சிப்பு, நித்திய மீட்பு, நித்திய விடுதலை. இன்னும் சொல்லணும், நித்தியமா நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு அர்த்தம். மீட்புக்கு இன்னொரு வேலை என்னது? நித்தியமா உன்னை காப்பாற்றிட்ட மகளே. மறுபடியும் இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில வராது, இந்த போராட்டம் வராது. நித்தியமாய் உனக்கு என்னத்தை கொடுத்துட்டேன்? நித்திய மீட்பை. எதை கொடுத்துட்டாராமா? நித்திய மீட்பை. இன்னொரு பாருங்க, 9:15 வாசிங்க. நித்திய சுதந்திர வாசிங்க வாக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக. சுதந்திரம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க. சுதந்திரம் என்னது? குட், சூப்பர். உரிமை, எனக்குரிய உரிமைய. ஆமா, சுகம் எனது உரிமை. எல்லாரும் என்னன்னு சொல்லலாமா? ஐஸ்வர்யம், ஆஸ்தி, ஜீவன், பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே எனது உரிமை. சொல்லுங்க, எனது எனது உரிமை. எனது உரிமை. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப முறை நம்ம எல்லாம் ஏதோ சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை எந்த ராஜ்யத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாராமா? அன்பின் குமார். கொலேசியர் 1:13 வாசிக்கிறோம். அதாவது எனக்குள்ள தேவன் எப்படி நித்திய மீட்பை, நித்திய உரிமையை எனக்குள்ள கொடுத்து இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனை கொண்டு வந்துட்டார். அதனாலதான் சொல்றார் 1 பேதுரு 1:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷ இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 1:11 பேதுரு 1:11. கொலேசியர் 1:13 வாசிங்க. கொலேசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், நமக்குள்ள நித்திய மீட்பை உண்டு பண்ணி. சொல்லுங்க, நித்திய விடுதலை. இப்படி சொல்லுங்க, நித்திய விடுதலையை அல்லது நித்தியமா என்னை காப்பாற்றிட்டார். ஆமென் என்று சொல்லுவோம். நித்தியமா மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் கையில என்ன செய்யல? அடிமைப்படவே இல்லை. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ நித்திய மீட்பை எனக்கு உண்டு பண்ணி, நித்திய உரிமையை எனக்கு உண்டு பண்ணி, நித்திய ராஜ்யமாக அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனை கொண்டு வந்தபடினால் இனி இருளின் அதிகாரம் என் மேல இருக்க போறது இல்லை. நல்லா சொல்ல, இருளின் அதிகாரம் வியாதி, தரித்திரம், வறுமை, வேதனை, சஞ்சலம், தவிப்பு இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்க போறது இல்லை. ஏன்னா அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமென் என்று சொல்லாமா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யோட நமக்கு ஞாபகத்துக்கு வந்தோட யாருடைய ராஜ்யம்? சாலமோனின் ராஜ்யம். என்ன ராஜ்யம்? சாலமோன் யாருக்கு அடையாளம்? அதாவது சாலமோன் ராஜ்யத்துல என்ன இருந்தது? சுகம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, சகல ஜனங்களும் சுகமாய் குடியிருந்தார்கள், மனோவிருத்தி இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அடுத்து இளைப்பாறுதல் இருந்தது. இதெல்லாம் யாருடைய ராஜ்யத்தில் இருந்தது? அன்பின் குமாரனாகிய சாலமோன், அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடையாளம். அப்ப
அப்ப எதுக்கு இதை சொல்றேன்? ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்றேன். ஒரு திருஷ்டாந்தத்துக்கு, அதாவது நம்ம இருளுக்குள்ளிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? ஒரு சில நம்ம என்ன தெரியுமா? ஆமா, நம்ம பரலோகமே என் சொந்தமே என்று அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல மகளே, உனக்குள் சீயோன் இருக்கிறபடினால, நீ சீயோனாய் மாறுகிறபடினால அந்த இளைப்பாறை தேவன் கொடுக்கிறார். நம்ம நினைச்சோம் பரலோகத்துலதான் நமக்கு சொந்தம், பரலோகத்துலதான் நமக்கு அமைதல் இளைப்பாறுதல் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா வெளிப்படுத்தல் 21 நீங்க வாசிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21:3 வாசித்தீங்கன்னா, நீ மனுஷன் இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஏன்னா நம்ம தேவனுடைய வாசஸ்தலமா மாறிட்டோம்னா எதை தெரியுமா பார்க்கணும்? சாலமோன் ராஜ்யத்துல என்ன இருந்தது? அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஆமா, சாலமோன் காலத்துல ஜனங்கள் எல்லாரும் அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழே எப்படி குடியிருந்தாங்க? சுகமாய் குடியிருந்தாங்க. எப்படி குடியிருந்தாங்க? சுகமாய் குடியிருந்தாங்க. ஐஸ்வர்யம் இருந்தது, பலன் இருந்தது. எப்படி இருந்தது? அப்ப அன்றைய காலத்துல வெள்ளியும், அடுத்து என்னது? பொண்ணு. வெள்ளியும் கல்லுமா பொருட்டாவே எண்ணப்படவே இல்லை. தேவன் என்ன செஞ்சாராம்? சாலமோனை மிகுதியான ஞானம், இதுதாங்க தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கை. அந்த ராஜ்யத்தின் கீழ் வாழுகிற பொழுது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தா இதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். ஆமென் என்று சொல்லலாமா? நித்திய மகிழ்ச்சி இருந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? அந்த காலத்துல என்ன இருந்தது? நித்திய ராஜ்யம். அப்ப திரும்ப சொல்லுங்க, நான் கர்த்தரால் நல்ல இதெல்லாம் ஏன்னா நமக்குள்ள வார்த்தை வரவே என்ன ஆயிரும்? வெளிச்சம் வந்துடும். வார்த்தை என்கிற வெளிச்சம் நமக்குள்ள வரவே நான், ஏன்னா நீங்க நிறைய விஷயத்துல, ஆமா, ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி அவங்கவுங்க ஷேர் பண்றாங்க. ஆமா, நிறைய காரியத்தை நாங்க கற்றுட்டு இருக்கிறோம். எங்க ஆவியில விடுதலை ஆயிட்டு. எத்தனை பேர் விடுதலை ஆயிட்டு? ஆவியில. ஆமா, இது என்னுடைய லைஃப் இல்ல. பிசாச என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டேன்? கர்த்தரால் மீட்கப்பட்டு சுதந்திரம் அடைந்து விடுதலை அடைந்து இப்ப மறுபடியும் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதான், நம்ம விடுதலை ஆயிட்டோம். அப்ப நான் கேட்கிற, கடந்த நாட்கள்ல சொன்ன பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஆண்கள் எதை போட்டிருந்தாங்க? கோமணம் போட்டிருந்தாங்க. பெண்கள் எப்படி போட்டிருந்தாங்க? ஜாக்கெட் இல்லாத சாரி கட்டி இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதவா போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப ஏங்க அந்த ஞானம் இருக்கிற நமக்கு விசுவாசினுடைய அடிமைத்தனம் நம்ம மேல இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப நான் விடுதலை ஆனபடினாலே ஐஸ்வர்ய தானா மேன்மை ஆமா பிரிவை எல்லாம் எவ்வளவு பெருகணும். ஏன்னா இயேசு எனக்கு விளைக்கரையும் பண்ணிட்டார். இயேசு எனக்கு விளைக்கரையும் பண்ணிட்டார். ஆமென் என்று சொல்லலாம். ஆமென் என்று சொல்லலாம். ஓகே, எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம்? கேளுங்க, வந்துட்டீங்களா? வந்துருங்கம்மா. ஆமா, சீக்கிரம் வந்துருங்க. ஆமே, அன்பின் குமார் வரணும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், புதிய பூமி இதெல்லாம் அப்பதான் இல்லைங்க. முதல்ல உங்களுக்குள்ள இந்த விடுதலை வந்துடணும். ஆமே, உங்களுக்குள்ள இந்த விடுதலை வந்துச்சுன்னா, மனிதனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் உங்க ஆவியில விடுதலை வந்துருச்சுன்னா, நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு தேசத்துக்குள்ள விடுதலை ஆமே என்று சொல்லலாமா? ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுதான் நித்திய மகிழ்ச்சி. இதனுடைய நித்திய மகிழ்ச்சி குறித்ததான காரியம். அடுத்து இப்ப இந்த நித்திய மகிழ்ச்சி வெளியில இருக்கு. இது எப்படி எனக்குள்ள வரும்? எப்படி? ஓகே, நித்திய மகிழ்ச்சி இப்படி அப்படி ஓகே. ஆனா இது எனக்குள்ள எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னா, 2 விதத்துல இந்த நித்திய மகிழ்ச்சியை நம்மளால அனுபவிக்க முடியும். ஒண்ணு, இந்த நித்திய மகிழ்ச்சியை எனக்குள் உண்டு பண்ணுகிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் இல்ல, நித்திய ஜீவன். எந்த ஜீவன்? திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் வாசிக்கலாமா? யோவான் 10:10 வாசிக்க பார்க்கலாம்.
வேகமா வேகமா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என்ன சொல்லணும்னா யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு எதுக்கு வந்தாரு? அப்போ நல்ல விளைங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா இந்த நித்திய ஜீவனை சொல்லுங்க. நித்திய ஜீவன் எனக்குள்ள சொல்லுங்க. நித்திய ஜீவன் எனக்குள்ள வர 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 வர. இந்த ஜீவன் எப்ப போச்சு நம்மளை விட்டு? சரி, வேகமா சொல்றேன். தேவன் என்ன செஞ்சாரு? மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஆதி ஆதியில வர, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஆமா, மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி அவனுக்குள்ள எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை. ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் என்ன ஆனா? ஜீவாத்மாவானா. அவன் என்ன ஆனா? ஜீவன். அப்படினால என்ன அர்த்தம்? லைஃப். ஜீவன் என்ன அர்த்தம்? லைஃப். லைஃப் என்றால் என்ன அர்த்தம்னா தேவனை போல வாழுகிற வாழ்க்கை தான் லைஃப். அதனால்தான் நீங்கள் சகலத்தை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர் நம்மளை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ள முடியுதா? கரப்பாம்பூச்சியே முடியல. அது இங்க தோத்துனா அங்கோடுது, அங்க தோத்துனா அங்கோடு. கரப்பாம்பூச்சிக்கு நம்மளால என்ன செய்ய முடியல? ஆண்டு கொள்ள முடியல. இப்ப என்ன செய்யல? இப்ப நம்ம ஆமா, ஏன்னா முதல்ல ஆண்டு கொண்டுட்டு இருந்தா, யானையவே ஆண்டு கொண்டு இருந்தா, சிங்கத்தை ஆண்டு கொண்டு இருந்தா. ஆனா இப்ப கரப்பாம்பூச்சியே ஆண்டு கொள்ள முடியாத காரணம் என்ன? என்ன போயிருச்சு? ஜீவன் போயிருச்சு. அதாவது ஆதாம் ஏவாள் அந்த தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தது நிமித்தம் என்ன போயிருச்சு? ஜீவன். அதாவது எல்லாமே இருந்தது, தேவனால் ஊதுன அந்த ஜீவன் போயிருச்சு. என்ன போயிருச்சு? அப்ப நமக்குள்ள அதிகாரம் போயிருச்சு, ஆளுகை போயிருச்சு, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சாயல் போயிருச்சு. என்ன போயிருச்சு? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உண்டு பண்ணாரு. அந்த தேவ சாயல் போயிடுச்சு. இப்போ அந்த ஜீவனை நமக்குள் கொடுக்கத்தான் யார் வந்தா? இயேசு இந்த பூமிக்கு வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரா. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். அப்படின்னு என்னன்னா முதல்ல நமக்குள்ள ஜீவனை வச்சாரு, ஓகே, அந்த ஜீவன் போயிருச்சு. ஆனா ரெண்டாவது இயேசு எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தாருவாங்க. அந்த ஜீவன் எனக்குள்ள வருகிறதா நித்திய ஜீவன். இனி அந்த ஜீவனை எடுக்கவே முடியாது, அந்த ஜீவனை எடுக்கவே முடியாது. அதுதான் நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுனால தான் நித்திய மகிழ்ச்சி வரும். ஆமென் என்று சொல்லுங்க. சரி, ஓகேங்க, இயேசு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, அல்லது ஜீவனை கொடுறாரு, அது எனக்குள்ள எப்படி வரும்? 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன், திரும்ப திரும்ப உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். 1ஆம் கிளாஸ் சொல்லுங்கம்மா, 10ஆம் கிளாஸ் போயிட்டீங்க. முதல்ல அவரை அறிவே நித்திய ஜீவன், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். 3வது வேத வசனங்களை ஆராய்ந்தவர்கள் அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன். 4வது இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருது? எங்கேயோ அவர் அடிக்கப்பட்டாங்க, ஓகேங்க. இந்த ஜீவன் எனக்குள்ள எப்படி வருதுன்னா, ஒண்ணு நான் அவரை அறிய 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 எனக்குள்ள ஜீவன் வருது. 2வது அவரை விசுவாசிக்கிற, ஆமா இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பூமிக்கு வந்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்? ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தம், அவரை விசுவாசிக்கிற நிமித்தம் எனக்குள்ள நித்திய ஜீவன் வருது. 3வது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எல்லாவற்றும் மேலாக அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்ண சொல்லுங்க. நான் பானம் பண்ண நான் திரும்ப திரும்ப சொல்ல, எப்பவும் இதை உங்களுக்கு சொல்றது என்னன்னா, பெரிய கனெக்ஷன் என்ன தெரியுமா? புதிய உடன்படிக்கை. அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்க போய் ஆல்டர்ல போய் உட்காந்து சாதாரணமா வாங்கிற ஏதோ ரொட்டி துண்டு ஏதோ ரசம் கொடுக்குறாங்க அப்படின்னாலாம் இல்லம்மா. அன்றுவரே நீங்க சொல்லுங்க கையில். ஏன்னா நான் நிறைய சாட்சி சொல்றேன். இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு சாட்சியை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த ரத்தமும் உண்மையாலுமே அந்த சரீரமும் ரத்தமும் எப்படி இயேசு கிறிஸ்துடைய சரீரமும் ரத்தமாய் மாறிட்டு கொஞ்சம் நிறைய ஒரு உங்களுக்கு நான் இந்த சாட்சி சொல்லி இருக்கிறேன். அப்போ நீங்க ஆல்டர்ல போய் உட்காந்து ஆண்டவரே, ஏன்னா அந்த ரத்தம்
ரத்தம், அந்த ஜீவன் எனக்குள்ள வரதான் ஒருத்தர் சொல்றாரு, ஏசப்பாவுடைய ரத்தமும் சரீரம் எனக்குள்ள வர நான் ஒரு குட்டி இயேசுவாகவே மாறினேன். அப்பதான் அதிகாரம், அப்பதான் அந்த ஆளுகைய தேவன் நமக்குள்ள தராரு. பிசாசுகளுக்கு மேல பிசாசு என் மேல இருந்து கையை எடு, உனக்கு எந்த அதிகாரம் மேல, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு மேல, என்னுடைய சரீரத்துக்கு மேல, என்னுடைய கர்ப்பத்தின் கடைக்கு மேல, என் வீட்டு மேல, என்னுடைய கார் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்படுது. பிசாசு அழிக்கிற சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அந்த அதிகாரத்தை தேவன் அவன் ஆவணம் எதிர்ந்துதான் புறப்படுதுன்னா அந்த ஜீவன் எதிர்ந்து புறப்படுது. ஆமா, ஒரு ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் விழுகிற பொழுது எனக்கு என்ன வருதாமா? ஜீவன் வருது. இப்ப சொல்லுங்க, அந்த நித்திய மகிழ்ச்சி எனக்குள்ள என்ன வருது? அந்த நித்திய மகிழ்ச்சி எதிலிருந்து வருது? ஜீவனிலிருந்து. இப்ப நான் ஜீவனாகி ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தை பானமட எனக்குள்ள என்ன வருது? நித்திய மகிழ்ச்சி. நல்லா சொல்லுங்க, என்ன வருது? என்ன வருது? இன்றைய கர்த்தர் நமக்குள்ள அதை உண்டு பண்றார். வெளியில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற, ஏன்னா எனக்குள்ள தேவ நித்திய மகிழ்ச்சியை யாரால வச்சுட்டாரு. ஆமா, சமாதான சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ள வச்சுட்டாரு அப்படின்னாவே சொல்லுங்க, நான் நிச்சயமாய் ஓவர் கம் பண்ணிடுவேன். பிசாசை எத்தனை முறை நான் அப்படியே சொன்ன பாத்தீங்களா? எனக்கு முதல்ல இந்த கை உடஞ்சிச்சு, முதல்ல இந்த ஸ்ட்ரோக் வந்துச்சு, அதுக்கப்புறம் கை உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இந்த கால் உடஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா முதுகுல பேக் போன் போயிருச்சுட்டாங்க, தேஞ்சிருச்சு, இனிமேல் நீங்க 2 வீலரை ஓட்டாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு வாய்ஸ் பாக்ஸ் போயிடுச்சு, இனிமேல் பாடவே கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் என்ன அப்படி நிறைய முறை. அப்புறம் ஜீசஸ் ஹால்ஸ் மீட்டிங்க்கு மெட்ராஸ் போயிட்டு இருக்கிறேன், உளுந்துட்டேன். அதாவது நான் அந்த ட்ரெயினில், மெட்ரோ ட்ரெயினில் ஏறுறேன். எனக்கு ஜீசஸ் ஹால்ஸ் மீட்டிங் அவசரம். ட்ரெயின் ஏறுற பொழுது நான் அப்படியே என்ன செஞ்சேன்னா, நான் ஏற அதை எழுது. மெட்ரோ ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடு எடுத்துட்டாங்க. தூக்கி வீசப்பட்ட, ஒருவேளை உள்ள விழுந்துருந்தா தூக்கி வீசப்பட்ட. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்? எத்தனையோ முறை பிசாசை நான் குறி வச்சிருக்கிறான்னு சொல்ல வரேன். எத்தனையோ முறை எனக்கு குறி வச்சிருக்கிறான். ஆமாம், கடந்த நாட்களில் பிரெயின் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் வாமிங். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில் எத்தனை முறை குறி வச்சாலும் சரி, தேவன் என்னை அழைத்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவனுடைய கீழ்ப்படிங்க. ஜாக்லின் மட்டும் இல்லம்மா, ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, அழைப்பு விட்டுறாருமா. என்னோட ஒரு கூட்ட ஜனத்தை ஆமாங்க முடியலைங்க, ஆமாங்க முடியலைங்க. இல்லம்மா, தேவன் உண்மையுள்ளவர், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நிச்சயமா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப அந்த ஜீவன் சொல்லுங்க, அந்த ஜீவன் இப்ப வந்துச்சா? ஓகேவா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அந்த ஜீவன் வர உங்களுக்கு என்ன வந்துடும்? நித்திய மகிழ்ச்சி. ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மகிழ்ச்சி எனக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, அதாவது இயேசு கிறிஸ்து நித்திய கண்மலை. சொல்லுங்க, நித்திய. ஆமா, ஏசாயா 26 வாசிங்க, 26:4 வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாராமா? எப்படி இருக்கிறாராமா? திரும்ப சொல்லுங்க, எப்படி இருக்கிறாராம்? நித்திய கண்மலையா. கண்மலை. அதனால அதிகாலையில் உட்கார்ந்து ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே எனக்கு முன்னாடி கர்த்தர் காட்டுறார், கண்மலையிலிருந்து அப்படியே சேர போல வெளியே வருது. அப்ப சொன்னாரு, ஏசப்பாவுடைய ரத்தம் பாஞ்சுட்டே இருக்குது மகளே. யாரெல்லாம் மொண்டு கொள்றாங்களோ அவங்கள அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு ஏசப்பாவோட ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் பாஞ்சிட்டு இருக்குதுமா. இன்னைக்கு வரைக்கும் பாஞ்சிட்டு இருக்குது. அவர் நித்திய கண்மலை, அவர் நித்திய கண்மலை. அந்த நித்திய கண்மலையிலிருந்து என்ன செய்யலாமா? ஆமா 7 வித ஆசீர்வாதம் சொல்லுங்க. ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், வல்லமை, ஆசீர்வாதம். இந்த 7 வித ஆசீர்வாதமும் இந்த கண்மலையிலிருந்து ஒவ்வொரு நாளும் புறப்பட்டுட்டே இருக்குது. சகரியா 13:1 நினைக்கிறேன் சொல்றாரு, அந்நாட்களிலே உங்களுக்கு ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அதாவது பழைய பாட்டு காட்டுற சகரியால வாசிக்கிறோம். அந்நாளிலே வாசிங்கம்மா, வாசிங்க 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும்.
சொல்லுங்க, இதுதான் என்னது? கண்மலை. இது எது கடையாளம்? சிலுவை கடையாளம். இது என்ன எது கடையாளம்? ஆமா, கண்மலை அப்படின்னாவே ரட்சிப்பின் கண்மலை. என்ன கண்மலை? ஏன்னா அந்த கண்மலை என்பது யார் கடையாளம்? இயேசு கிறிஸ்து கடையாளம், அந்த ரட்சிப்பின் கண்மலை. இப்ப வாசிங்க பார்க்கலாம், ஏசாயா 12:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 12:3 வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோட, நல்ல கரங்கட்டு, நல்ல கரங்கட்டு, மகிழ்ச்சியோட. எப்படி மொண்டு கொள்வீங்க? மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு. மகிழ்ச்சியோட நீங்க மொண்டு கொள்ள உங்களுக்கு என்ன வந்துரும்? நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி. குட். என்ன வந்துரும்? அப்போ சிலுவை நிழல்ல வந்து நீங்க டெய்லி சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க. அதாவது இது இப்ப நான் சொன்ன பாத்தீங்க, இந்த 7 வித ஆசீர்வாதம் ஒரு பெரிய மெசேஜ். அதாவது ஷார்ட்டா சொல்லிட்டேன். இந்த ஜீவன் 7 வித ஆசீர்வாதம். ஜீவனுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா, ஜீவன் இருக்குது, விடுதலை இருக்குது. ஏன்னா இந்த 7 ஒரு மனுஷனுடைய லைஃப்ல இருந்தா போதும், நமக்கு சக்சஸ் தான். சொல்லுங்க, ஜீவன், விடுதலை, வெற்றி, செழிப்பு, பலன், ஆசீர்வாதம், வண்ணம். இந்த 7 இருந்ததுனாவே ஒரு மனுஷன். அப்போ இந்த கண்மலையிலிருந்து இந்த 7 டெய்லி காலையில உட்கார்ந்து சிலுவை நிழலுக்கு கீழே உட்கார்ந்து, ஆண்டவரே இதை என் மேல போடுங்க இந்த 7 ஆசீர்வாதத்தை. ஏன்னா இந்த 7 ஊற்றுகள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் என்று சொல். 7 ஊற்று நமக்கு என்ன செஞ்சிருக்குதாமா? திறக்கப்பட்டிருக்கிறது. 2 கை, 2 காலு, ஆமா, விலா சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகள், நரம்புகளில் இருந்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பாய்கிறபடினால் இந்த 7 ஊற்றுகளில் இருந்து நான் டெய்லி மொண்டு கொள்ள மகிழ்ச்சியோட மொண்டு கொள்ளுவீங்க. மொண்டு கொள்ளுங்க. என்ன சொல்றாரு? டெய்லி காலையில அவர் சொல்றாரு, முன்னாடி இருக்கும்போது மொண்டுக்கோ. சொல்லுங்க, லட்சங்களை முண்டு கொள்றோம், கோடிகளை முண்டு கொள்றோம், ரட்சிப்பை முண்டு கொள்றோம். சொல்லுங்க, சொல்லுங்க, விடுதலையை முண்டு கொள்றோம். அதான் டெய்லி ரட்சிப்பு, டெய்லி ரட்சிப்பு வேணும். பிசாசு ஒன்னொன்னா கட்டுறான். இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சா அடுத்த பிரச்சனை தொடங்கிறான். அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்பதான் நினைப்போம், ஐயோ அரிசி இல்லையே அப்படின்னு. அரிசி கொண்டாட மிளகாய் இல்ல, கடுகு இல்ல. ஒரு வட்டமா சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? இல்ல இல்ல, அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஏன்னா சிலுவையின் ஊற்றிலிருந்து நான் மகிழ்ச்சியோட மொண்டு கொள்ள நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டுட்டே இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. திரும்ப அந்த வசந்த வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ நித்திய மகிழ்ச்சினா என்னன்னு சொன்னாரு. அந்த நித்திய மகிழ்ச்சி எப்படி நமக்குள்ள வரும்னு சொல்லிட்டாரு. அடுத்து கர்த்தரால் மீட்கப்பட்டதுன்னா என்ன, அந்த மீட்கப்பட்டதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு. ஆனா இப்ப இவங்க எல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் எங்க வரணும்? எங்க வரணும்? திரும்ப சொல்லுங்க, சீயோன். எங்க வரணும்? சீயோன்ல என்ன இருக்கும்? சீயோனும் அங்குதான் உள்ளது, சிங்காசனம் அங்குதான் உள்ளது. ஆமா, சிங்காசனம். ஆமென். எனவே ஆட்டமாடுவோம், பாட்டு பாடுவோம், பாதைகளை செவ்வையாக்கி பரவசமாவோ. மகாராஜாவின் நகரம் எருசலே, கோயம்புத்தூர் மாவட்டமும் எருசலே. நல்ல விளங்க. சியோன் இருக்கிற இடத்துல சிங்காசனம் இருக்கணும். சிங்காசனம் இருக்கிற இடத்துல துதி இருந்துட்டே இருக்கணும். நல்ல கரங்கட்டு. அப்போ கடைசியா சொல்றேன், நித்திய மகிழ்ச்சி உங்களுக்குள்ள எப்ப வரும்னா, டாடியை துதிச்சுட்டே இரு. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காப்ரியல் இடம் ஃபுல்லா இருக்கு, மிகாவேல் இடம் ஃபுல்லா இருக்கு. யாரோட இடம் எம்டியா இருக்கு? லூசிபர். அது எந்த இடம்? அந்த ஆமா, துதிக்கிற இடத்தை நிரப்புகிறதற்காகத்தான் தேவன் இன்றைக்கு நம்மளை துதிக்க சொல்றார். இதையே துதிச்சு பழக. நீ சீயோனுக்கு போய் துதிப்ப. அப்ப எங்க வரணும்? நித்திய மகிழ்ச்சி மேல வரணும். எங்க வரணும்? போலாமா?